நீதிக்காக உயிர் கொடுத்த பெண் தெய்வமாக மாறிய அதிசய கதை. மாசாணியம்மன் வரலாறு. இன்னைக்கு நம்ம மாசாணியம்மன் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆனைமலை மலை சரிவுகளின் அருகே மழை பெய்து முடிந்த பின் மண்ணின் வாசனை பரவும் அந்த இரவு கிராம மக்கள் எல்லோரும் ஒரு கதையை மட்டும் பயத்துடனும் பக்தியுடனும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவளை அநியாயமாக கொன்றார்கள். ஆனால் அவள் சாதாரண பெண்ணாக இல்லை. இன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீதியளிக்கும் அம்மனாக இருக்கிறாள். அந்த தெய்வமே மாசாணி அம்மன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் மிகவும் கடுமையானவன். அவன் சொன்ன சட்டம் என்றால் யாராலும் மீற முடியாது. அரண்மனைக்கு அருகில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மரத்தில் விளையும் மாங்காய்கள் அரசனுக்கே சொந்தம். யாராவது இந்த மாங்காயை தொட்டாலே மரண தண்டனை என்று அரசன் அறிவித்திருந்தான். மக்கள் அனைவரும் அந்த மரத்தை பார்த்தாலே பயந்து விலகிச் செல்வார்கள். அதே ஊரில் மிக எளிமையான ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு இளம் பெண். அவள் மிகவும் நல்ல மனசுக்காரி. கிராமத்தில் அனைவருக்கும் உதவி செய்வாள். ஒரு நாள் கடும் வெயிலில் ஆற்றங்கரைக்கு சென்றாள். அப்போது ஆற்றில் மிதந்து வந்தது ஒரு பழுத்த மாங்காய். அவளுக்கு அது அரசனின் தோட்ட மாங்காய் என்று தெரியாது. பசியினால் தவித்த அவள் அந்த மாங்காயை எடுத்து சாப்பிட்டாள். அந்த ஒரு நிமிடம் அவளுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. அரண்மனை காவலர்கள் இதை பார்த்து விட்டார்கள். அரசனின் மாங்காயை சாப்பிட்டிருக்கிறாள் என்று பிடித்து இழுத்துச் சென்றார்கள். அந்த பெண் மிகவும் அழுதாள். எனக்கு தெரியாது, நான் தவறு செய்யவில்லை என்று கெஞ்சினாள். ஆனால் யாரும் கேட்கவில்லை. அரசன் கோபத்தில் கத்தினான். சட்டம் என்றால் சட்டம்தான் என்று மரண தண்டனை விதித்தான். மக்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். ஒரு பெண், அதுவும் தெரியாமல் செய்த தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா? ஆனால் அரசனுக்கு கொஞ்சம் கூட இரக்கமில்லை. அந்த பெண்ணை ஊர் நடுவே கொண்டு வந்தார்கள். அவள் கதறி அழுதாள். நான் குற்றவாளி இல்லை என்று கடைசி வரை சொன்னாள். ஆனால் கொடூரமான தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டது. அவளுடைய உயிர் அங்கேயே பிரிந்தது. அந்த நொடியில் வானம் கருமையாக மாறியது. காற்று வேகமாக வீசியது. மழை கொட்டியது. மக்கள் பயத்தில் நடுங்கினார்கள். ஒரு நிரபராதியின் சாபம் இது என்று பேச ஆரம்பித்தார்கள். அந்த பெண்ணின் உடலை மயானத்தில் வைத்தார்கள். மயானத்தில் நடந்த அதிசயம். அன்று இரவு கிராமத்தில் விசித்திரமான சம்பவங்கள் ஆரம்பமானது. அரசனின் அரண்மனையில் தீ விபத்து. மாடுகள் இறந்தன. நோய்கள் பரவின. மக்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஒரு முதிய சாமியாடி சொன்னார், அந்த பெண் சாதாரண உயிர் இல்லை, அவள் அநியாயத்தால் உயிரிழந்த தெய்வம் என்று சொன்னார். அதன் பிறகு மக்கள் மயானத்துக்கு சென்றார்கள். அங்கு ஒரு அதிசயம். அந்த பெண்ணின் உடல் அருகே ஒரு பிரகாசம் தெரிந்தது. மக்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். மயானத்தில் உயிரிழந்ததால் அவளை மாசாணி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். மயானத்தில் தோன்றிய அம்மன், அதுவே பின்னர் மாசாணி அம்மன் ஆனது. மக்கள் அவளை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தார்கள். அதிசயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தது. அநியாயம் செய்தவர்கள் தண்டனை பெற்றார்கள். நல்ல மனசுடன் வேண்டியவர்களுக்கு உதவி கிடைத்தது. அந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. மாசாணி அம்மனை
மக்கள் ஏன் அதிகமாக நம்புகிறார்கள் தெரியுமா? அவள் அநியாயத்துக்கு எதிராக நின்ற தெய்வம். யாராவது ஏமாற்றப்பட்டால் நீதிக்காக அவளை வேண்டுகிறார்கள். இன்றும் பலர் மிளகாய் அரைத்து அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அம்மா என்று கண்ணீர் விட்டு வேண்டுகிறார்கள். பலருக்கும் அதிசயமாக பிரச்சனைகள் தீர்ந்ததாக நம்பிக்கை உள்ளது. இன்று தமிழ்நாட்டின் ஆனைமலையில் உள்ள மாசாணி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அம்மன் நீண்ட படுத்த நிலையில் அருள் பாலிக்கிறார். அதை பார்க்கும் பக்தர்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படும். அம்மா நம்ம கஷ்டத்தை கேட்கிறாள் என்று மக்கள் நம்புகிறார்கள். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். நன்னன் அரசனுக்கு கிடைத்த தண்டனை. அந்த நிரபராதி பெண்ணை கொன்ற பிறகு நன்னன் அரசனின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவன் அரண்மனையில் அமைதி இல்லாமல் போனது. இரவு நேரங்களில் விசித்திரமான சத்தங்கள் கேட்டதாக சொல்கிறார்கள். அரண்மனைக்குள் இருந்த விளக்குகள் தானாக அணைந்தன. மாடுகள் நோயால் இறந்தன. பயிர்கள் காய்ந்தன. மக்கள் இதை பார்த்து மிகவும் பயந்தார்கள். அந்த பெண்ணின் சாபம் அரசனை சும்மா விடாது என்று பேச ஆரம்பித்தார்கள். முன்பு அரசனை பார்த்து பயந்த மக்கள் இப்போது அவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஏனெனில் அந்த பெண் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு மாங்காய்க்காக உயிரை எடுப்பதா என்று மக்கள் கேள்வி கேட்டார்கள். அரசனின் மீது இருந்த மதிப்பு குறைந்து கொண்டே போனது. நாட்டில் மழை சரியாக பெய்யவில்லை. பஞ்சம் ஏற்பட்டது. ஆற்றில் தண்ணீர் குறைந்தது. மக்கள் பட்டினியால் தவித்தார்கள். அப்போது ஊரில் இருந்த முனிவர்கள் மற்றும் சாமியாடிகள் சொன்னார்கள், அநியாயமாக சிந்திய இரத்தத்தின் பாவம் இந்த நாட்டை தாக்குகிறது என்று சொன்னார்கள். அரசன் வெளியில் தைரியமாக இருந்தாலும் அவனுக்குள் பயம் ஆரம்பித்தது. அந்த பெண்ணின் முகம் அவனுக்கு அடிக்கடி நினைவில் வந்தது. இரவில் தூங்க முடியாமல் தவித்தான். நான் தவறு செய்து விட்டேனா என்று அவன் மனசாட்சி அவனை துன்பப்படுத்தியது. நாட்டில் மக்களின் ஆதரவு குறைந்ததால் நன்னன் அரசனின் ஆட்சி பலவீனமானது. சில நாட்டுப்புற கதைகளில் அவன் போரில் தோற்றான் என்றும், சில கதைகளில் நோயால் அவதிப்பட்டான் என்றும், மற்ற சிலர் அவன் மன அமைதியின்றி இறந்தான் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் எல்லா கதைகளும் சொல்லும் உண்மை மட்டும் ஒன்றுதான். அநியாயமாக ஒரு பெண்ணின் உயிரை எடுத்த பாவம் அவனை விடவில்லை. மாசாணி அம்மன் வரலாறு நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை. அதிகாரம் இருந்தாலும் அநியாயம் செய்யக்கூடாது. நிரபராதியின் கண்ணீர் வீணாகாது. நீதிக்கு எதிராக நடந்தால் அதன் விளைவு ஒரு நாள் திரும்பி வரும். அதனால்தான் இன்று வரை மக்கள் மாசாணி அம்மன் நீதியின் தெய்வம் என்று நம்புகிறார்கள். அந்த பெண்ணின் சாபம் அரசனை சும்மா விடாது என்று பேச ஆரம்பித்தார்கள். முன்பு அரசனை பார்த்து பயந்த மக்கள் இப்போது அவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஏனெனில் அந்த பெண் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு மாங்காய்க்காக உயிரை எடுப்பதா என்று மக்கள் கேள்வி கேட்டார்கள். அரசனின் மீது இருந்த மதிப்பு குறைந்து கொண்டே போனது. நாட்டில் மழை சரியாக பெய்யவில்லை. பஞ்சம் ஏற்பட்டது. ஆற்றில் தண்ணீர் குறைந்தது. மக்கள் பட்டினியால் தவித்தார்கள். அப்போது ஊரில் இருந்த முனிவர்கள் மற்றும் சாமியாடிகள் சொன்னார்கள், அநியாயமாக சிந்திய இரத்தத்தின் பாவம் இந்த நாட்டை தாக்குகிறது என்று சொன்னார்கள். அரசன் வெளியில் தைரியமாக இருந்தாலும் அவனுக்குள் பயம் ஆரம்பித்தது. அந்த பெண்ணின் முகம் அவனுக்கு அடிக்கடி நினைவில் வந்தது. இரவில் தூங்க முடியாமல் தவித்தான். நான் தவறு செய்து விட்டேனா என்று அவன் மனசாட்சி அவனை துன்பப்படுத்தியது.
நாட்டில் மக்களின் ஆதரவு குறைந்ததால் நன்னன் அரசனின் ஆட்சி பலவீனமானது. சில நாட்டுப்புற கதைகளில் அவன் போரில் தோற்றான் என்றும், சில கதைகளில் நோயால் அவதிப்பட்டான் என்றும், மற்ற சிலர் அவன் மன அமைதியின்றி இறந்தான் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் எல்லா கதைகளும் சொல்லும் உண்மை மட்டும் ஒன்றுதான். அநியாயமாக ஒரு பெண்ணின் உயிரை எடுத்த பாவம் அவனை விடவில்லை. மாசாணியம்மன் வரலாறு நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை. அதிகாரம் இருந்தாலும் அநியாயம் செய்யக்கூடாது. நிரபராதியின் கண்ணீர் வீணாகாது. நீதிக்கு எதிராக நடந்தால் அதன் விளைவு ஒரு நாள் திரும்பி வரும். அதனால்தான் இன்று வரை மக்கள் மாசாணியம்மன் நீதியின் தெய்வம் என்று நம்புகிறார்கள். பக்தர்களின் அனுபவங்கள். ஒருவர் வேலை இல்லாமல் தவித்தார். அம்மனை வேண்டினார். சில நாட்களில் வேலை கிடைத்துவிட்டது. ஒரு குடும்பம் நீதிமன்ற வழக்கில் சிக்கியது. அம்மனை வேண்டி மிளகாய் அரைத்தார்கள். அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது என்று கூறினார்கள். இப்படி பல அனுபவங்கள் மக்களிடையே பரவி வருகின்றன. மாசாணியம்மன் வரலாறு நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்ன? அதிகாரம் என்றால் எதையும் செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது. அநியாயமாக சிந்திய கண்ணீர் ஒரு நாள் நீதியாக திரும்பி வரும். ஒரு பெண்ணின் வேதனை இன்று கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக மாறியுள்ளது. இன்று வரை ஆனைமலையின் காற்றில் அந்த பெண்ணின் கதறல் ஒலிக்கிறது என்று மக்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த கதறல் இன்று பயமல்ல, அது நீதியின் சத்தம். இந்த கதையை கேட்டபோது கண்களில் கண்ணீர் வந்ததா? ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யுங்கள். ஓம் சக்தி. மாசாணியம்மன் திருவருள் நம் அனைவரையும் எப்போதும் காக்கட்டும்.